ஸோ ஹாய் காய்ஸ், ராங் மீனிங் ஃபார் த ரைட் வேர்ட்ஸ் பார்ட் 4. இன்றைக்கி பார்க்க போகிற வார்த்தை வந்து பால். ஆக்சுவலாக அந்த பால் அப்படிங்கிற வார்த்தை வந்து ரீசெண்டாக அந்த ஈரான் இஸ்ரேல் வாரில் வந்து ஈரானியர்கள் எல்லாமே ஒரு ஆட்டு சிலையை வச்சு அதில் வந்து அமெரிக்க இஸ்ரேல் கொடியெல்லாம் வச்சு எரித்து ஒரு போராட்டம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ தான் வந்து இந்த பாலுங்கிற வேர்டு வந்து அதிகமாக வந்து புழக்கத்தில் வந்துச்சு. இந்த பாலுங்கிற வேர்டுக்கு வந்து என்ன மீனிங் வந்து பொதுவாக புரிஞ்சுக்கப்படுது அப்படின்னா, அது ஒரு கானானிய தேசத்தில் இருக்கிற ஒரு குறிப்பிட்ட மதத்தினுடைய ஒரு கடவுள், அது ஒரு பழம்பெரும் கடவுள் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொதுவான அர்த்தத்தில் புரிஞ்சுக்கிறாங்க. பட் வந்து உண்மையாக பார்த்தோம் அப்படின்னா அதோட அர்த்தம் கடவுளுடைய பேரே கிடையாது. ஸோ அதுதான் ரொம்ப ஷாக்கிங்கு. ஸோ ஆக்சுவலாக அந்த பாலுங்கிற வார்த்தை வந்து இட்ஸ் நாட் அன் இங்கிலீஷ் வேர்ட், இட் இஸ் ஃப்ரம் ஹிப்ரூ லாங்குவேஜ். இதை வந்து நம்ம எங்கே புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, பைபிளில் வந்து ஓசியா புஸ்தகம்னு ஒரு புஸ்தகம் இருக்குது. அதில் வந்து 2ஆம் அதிகாரத்தில் வசனம் 10-20 நினைக்கிறேன், அதுக்கிடையில் ஒரு வசனம் இருக்கும். அந்த வசனத்தில் என்ன எழுதிருக்கு அப்படின்னா, கடவுள் வந்து இஸ்ரவேல் மக்களை பார்த்து சொல்லியிருப்பார், இனி என்னை பால் என்று அழைக்காதே, என்னை வந்து ஈஷ் அப்படின்னு அழை அப்படின்னு சொல்லிடுவார். ஆக்சுவலாக அந்த பால் ஈஷ் இந்த 2 வார்த்தைக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, பால் அப்படின்னா மாஸ்டர், ஓனர் வித் அத்தாரிட்டி. அப்படின்னா ஒருத்தர் வந்து தன்னுடைய மக்களையோ இல்லை தன்னுடைய மனைவியையோ அதிகாரத்தின் மூலமாக ஆளுகை செய்யணும்னு நினைக்கிறவர். ஸோ த்ரூ அத்தாரிட்டி, த்ரூ இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஸ்ட்ரக்சர்டாக, ரொம்ப ஹைலி இன்டலெக்சுவலாக, நான் உனக்கு இவ்வளோ செஞ்சுருக்கேன், நீ எனக்கு தான் வந்து பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ரொம்ப அதிகார துணியில் பேசுகிறாங்களே. ஸோ இவங்களை வந்து பால் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈஷ் அப்படின்னா அன்பினால் இணைக்கிறவர்கள். அது எப்படின்னா, உறவுகளை வளர்க்குவதில் வந்து அதிகார துணி இருக்காது. நான் அவ்வளோ செஞ்சுருக்கேன், எனக்கு நீ தான் செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்காது. அங்கே ஒரு அன்பு இருக்கும், அங்கே ஒரு பாசம் இருக்கும். ஸோ ஈஷ் பாலுங்கிற வார்த்தைக்கு 2த்துக்கு வித்தியாசம் வந்து இதுதான். ஸோ கடவுள் வந்து இஸ்ரேல் மக்களை வந்து என்னை வந்து ஈஷுனால நான் வந்து உன்னை வந்து அன்பால் இணைக்கணும்னு தான் விருப்பப்படுறேன் ஒழிய அதிகாரத்தினாலையும் வல்லமையினாலும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிச்சிருப்பார். ஸோ ஆக்சுவலாக வந்து ஏன் அதை வந்து சொல்கிறோம் அப்படின்னா, ஏன் அதை வந்து சொல்கிறேன்னா, இந்த பாலுங்கிற வேர்டு வந்து இட்ஸ் நாட் அ நேம் ஃபார் அ காட். இது வந்து ஒரு குறிப்பிட்ட மனநிலையுடைய பேர். இன்னமும் நம்மள வந்து இந்த மனநிலையோட நிறைய பேர் வந்து குடும்ப உறவுகளில் வந்து ஈடுபடுறோம். ஸோ அதனால் பாலுங்கிறது வந்து ஏதோ ஒரு தனி பெயர் கிடையாது, அது குறிப்பிட்ட மனநிலைய பேர். இந்த மனநிலை உங்களுக்கு வரும் பொழுது நீங்கள் வந்து லிட்ரலி ஒரு பால் தான். ஸோ அதனால் இந்த மனநிலை வரும் பொழுது முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்க பாருங்கள். அடுத்த வார்த்தையோட வரேன். பாய்.